வணக்கம். நம்ம கோயில் போகும்போது பிரசாதம் வாங்கிட்டு வருவோம். இல்ல நம்ம பிரசாதம் மத்தவங்களுக்கு குடுப்போம். இல்ல அன்னதானம் செய்வோம். இப்படி நமக்கு தோணுன மாதிரி ஏதோ ஒரு பிரசாதம், ஏதோ ஒரு அன்னதானமா குடுக்கறதுக்கு பதிலா, இந்த பிரிஞ்சி, சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாரி கலவையா குடுக்கறதுக்கு பதிலா, நம்ம நட்சத்திரத்துக்கு எந்த பிரசாதம் குடுத்தா நமக்கு சக்சஸ் கிடைக்கும்? அது எந்த நாளில் கொடுத்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும்? என்ன மாதிரியான வெற்றிகள் வரும்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம கிளியரா பார்க்க போறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முறுக்கு தானம் செய்வது சக்சஸ் தரும். எந்தெந்த நாட்களில் செய்யலாம்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்திலே பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு கொடுக்கலாம். அது எந்த வகை முறுக்கா இருந்தாலும் நல்லது. அடுத்தது பரணி நட்சத்திரத்திலையும் தரலாம். திருவாதிரை நட்சத்திரத்திலும் தரலாம். பூச நட்சத்திரத்திலும் தரலாம். ஆயில்யம் நட்சத்திரத்திலையும் தரலாம். ரோகிணி நட்சத்திரத்திலையும் தரலாம். இந்த நட்சத்திர நாட்களில் நீங்க என்ன வேண்டிட்டு அந்த தானத்தை குடுக்கிறீங்களோ, அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். வண்டி, வாகனம், சொத்து, தீராத வழக்குகள், தீராத நோய் தீரணும்னு, ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த கடன் வந்து சேரணும்னு நினைச்சாலும் பண்ணலாம். கையில காசு பணம் வந்து சேரணும், தங்கணும்னு நினைச்சாலும் இதை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். அப்போ எந்த கோயில் போனாலும் அங்க முறுக்கு சேல் பண்றாங்களா, முறுக்க வாங்கிக்கோங்க. 2 பேருக்கு தானம் கொடுங்க. இதுதான் உங்க நட்சத்திரத்துக்கு உகந்த தானம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.